நோ மென் ஆர் ஃபாரின். இந்த போயமை எழுதினது யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப். நோ மென் ஆர் ஃபாரினோட மீனிங் என்னென்னா எந்த மனிதரும் அந்நியர் அல்ல அப்படின்னு பொருள். நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்னொரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி அவங்க ஃபேஸ் கட்டு இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குமே தவிர அவங்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான். நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது, அதே மாதிரி அவங்க உடம்புலையும் ரத்தம் தான் ஓடுது. நம்ம உடம்புல என்ன மெக்கானிசமில் நம்ம வாழ்கிறோமோ அதே மாதிரி அந்த மெக்கானிசம் தான் அவங்களுக்கும் இருக்குது. அவங்க ஒன்றும் வித்தியாசமானவங்க கிடையாது. அப்போது எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்காக தான் நம்ம போயட் இந்த போயமை எழுதியிருக்காரு. வாங்க போயம்குள்ளே போகலாம். James Falconer Kirkup was born on 1918. He was an English poet, translator, and travel writer. He wrote over 30 books, including autobiographies, novels, and plays. இவர் 1918 பிறந்தார். இவர் ஒரு ஆங்கில பாடலாசிரியர். அது மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்பாளர், பயணக்கட்டுரையாளர், சுயசரிதை எழுதுபவர், நிறைய நாவல்களை எழுதுகிறவர், நாடகங்களை எழுதுகிறவர், இதையெல்லாம் எழுதி ஒரு 30 புக்ஸ் அவர் வெளியிட்டிருக்கார். ஓகே, let's start the poem. Let's see the first stanza. Remember, no men are strange, no country is foreign. Beneath all uniforms, a single body breathes, like us. The land our brothers walk upon is earth like this, in which we all shall lie. Meaning பார்த்துடலாமா? ரிமெம்பர்னா நினைவில் வச்சுக்கோங்க, மனிதர்கள் யாரும் வித்தியாசமானவங்க கிடையாது. எந்த ஒரு நாடும் அந்நிய நாடு கிடையாது. எல்லாமே நம்முடைய நாடு தான். எல்லா மனிதர்களும் நம்முடைய சொந்தக்காரங்க தான். Beneath all uniforms, a single body breathes like us. எந்த ஒரு யூனிஃபார்மை அணிஞ்சிருந்தாலும், யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை, அது என்ன கலரில் இருந்தாலும் சரி, என்ன மாடலில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருக்கிறவங்க அணிஞ்சிருந்தாலும் சரி, அந்த யூனிஃபார்முக்குள்ளே இருக்கிறது ஒரு மனித உடல். அது எல்லார மாதிரியும் ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கும், மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கும், சுவாசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருமே சுவாசிச்சு தானே வாழ்கிறோம், அதே மாதிரி அவங்களும் சுவாசிச்சு தான் வாழ்கிறாங்க. The land our brothers walk upon is earth like this, in which we all shall lie. அவங்க நடக்கிற நிலமும் நம்ம நடக்கிற நிலமும் எல்லாமே ஒன்று தான். அவங்க தனி ஒரு உலகத்தில் நடக்கலை, நம்மளும் தனி ஒரு உலகத்தில் நடக்கலை. எல்லாரும் இருக்கிறது அந்த ஒரு உலகத்தில் தான். நம்ம நடக்கிற லேண்டில் தான் அவங்களும் நடக்கிறாங்க. in which we all shall lie அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்? இந்த பூமியில் தான் நம்ம கிடக்க போகிறோம். நம்ம இறந்தால் கூட இந்த பூமியில் தான் நம்மளை புதைக்க போகிறாங்க. புதுசாக ஒரு இடத்துல கொண்டு போய் புதைக்க போகிறது இல்லை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் அவர் சொல்லியிருக்காரு. Okay, let's see the second stanza. They too aware of sun and air and water are fed by peaceful harvest, by wars long winter starved. Their hands are ours, and in their lines we read a labor not different from our own. First line பாருங்க. They too aware of sun and air and water. நீங்கள் பார்க்குற சூரியனை தான் அவங்களும் பார்க்குறாங்க, நீங்கள் சுவாசிக்கிற காற்றை தான் அவங்களும் சுவாசிக்கிறாங்க. நீங்கள் எப்படி நிலத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் நிலத்துலேருந்து தான் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட். ரொம்ப அமைதியான இடத்துல அறுவடை பண்ணி ரொம்ப நிம்மதியாக அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் பை வாஸ் லாங் வின்டர் ஸ்டார்வ்ட். ஆனால் அந்த போர்க்காலம் வந்த டைமில், ரொம்ப பனி மூண்ட அந்த காலத்தில் பட்டினி கிடந்தாங்க. சாப்பாடே இல்லாமல் பட்டினியும் கிடந்தாங்க அவங்க. 2 விஷயமே அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது. Their hands are ours, and in their lines we read a labor not different from our own. Their hands are ours அப்படின்னா அவங்க கையும் நம்ம கையும் எந்த விதத்துலேயும் வித்தியாசமானது கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். And in their lines we read a labor not different from our own அப்படின்னா அதில் கைரேகைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கைரேகையில் அவங்க உழைப்பு தெரியுமா. நம்ம உழைப்பும் அவங்க உழைப்பும் எந்த விதத்துலேயுமே வித்தியாசமானது கிடையாது. நம்ம எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க
அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள். Remember, they have eyes like ours that wake or sleep, and strength that can be won by love. In every land is common life that all can recognize and understand. ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாம். ரிமெம்பர் தே ஹவ் ஐஸ் லைக் ஆஸ் தட் வேக். நினைவில் வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் நம்மளை மாதிரியே தான் கண்கள் இருக்குது. தூங்கும்போது மூடியும் விழித்திருக்கும் போது திறந்தும் இருக்கும் கண்களை பெற்றவர்கள் தான் அவர்கள். அண்ட் ஸ்ட்ரென்த் தட் கேன் பி ஒன் பை லவ். அவங்கள அன்பால் மட்டும்தான் வெல்ல முடியும், வேறு எதாலையுமே வெல்ல முடியாது. அன்பு காட்டினா அவங்களும் எல்லாருக்கும் அடிமை தான். அன்புக்கு எல்லாருமே அடிமை தானே. அப்போது அவங்கள எப்படி வின் பண்ணலாம்? நல்லா அன்பு செலுத்தினா அவர்களையும் வீழ்த்தலாம். In every land is common life that all can recognize and understand. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ஒரு பொதுவான வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கையை நம்மளால் அடையாளம் காணவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்ட நம்மளே அவங்கள தப்பாக எடுத்துக்கவும் கூடாது, அவங்க வேற்றுமையாக நம்ம நினைக்கவும் கூடாது. அவர்கள் எல்லாமே நம்மளுடைய சொந்தங்கள் அப்படின்னு அழகாக இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காரு. Okay, let's see the next stanza. Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispossess, betray, condemn. Remember, we who take arms against each other, it is the human earth that we defile. Explanation பார்த்துடலாமா? நம்மளுடைய பக்கத்து நாட்டில் இருக்கிற சகோதரர்களை எல்லாருமே வெறுத்துருங்க. அவங்கள நம்ம எதுக்கு அன்பு செய்யணும்? அவங்க நம்மளை மாதிரிலாம் கிடையாதுல்ல, நம்மளுடைய எதிரிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெறுக்க சொல்லுவாங்க. அப்படி நம்ம வெறுத்தோம் அப்படின்னா நம்மளை நாமளே கைவிடுறதுக்கு சமம், நம்மளை நாமே வஞ்சிக்கிறதுக்கு சமம், நமக்கு நாமே கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு சமம். இதில் டிஸ்பொசஸ் அப்படின்னா கைவிடுதல், பிட்ரே அப்படின்னா வஞ்சித்தல், கண்டெம் அப்படின்னா கண்டனம். இதை எல்லாத்தையுமே நம்ம செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். Remember, we who take arms against each other, it is the human earth that we defile இருக்குது பார்த்தீங்கல்ல. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம யாருக்கு எதிராக ஆயுதத்தை தூக்குறோமோ அவங்க எல்லாருமே நம்ம பிரதர்ஸ், அப்படி தானே? அப்படி நம்ம ஆயுதம் தூக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பூமியை அசுத்தம் பண்ணுறதுக்கு அது சமம். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள். Our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no country strange. நாம் நம்ம பிரதர்ஸ் கிட்ட சண்டை போடும்போது அதிலிருந்து கிளம்புற நெருப்பு, தூசு இது எல்லாமே காற்றை அசுத்தப்படுத்தும். அப்படி அசுத்தப்பட்ட காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கும் தான் அதில் பாதிப்பு ஏற்படும். அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் கூடயும் எப்போவுமே நம்ம சண்டைக்கு போகக்கூடாது. எல்லா இடத்துலையுமே பீஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண நம்ம கற்றுக்கணும். எல்லாருமே ஒன்று தான், யாருமே அந்நியர்கள் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. லாஸ்ட் லைன் பாருங்கள். ரிமெம்பர், நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரி ஸ்ட்ரேஞ்ச். திரும்பவும் நமக்கு நினைவுபடுத்துகிறார். நினைவு கொள்ளுங்கள், மனிதர்கள் யாரும் அந்நியர்களும் கிடையாது, எந்த நாடும் வித்தியாசமான நாடும் கிடையாது. அதனால் எல்லாரையுமே ஒரே மாதிரி பாருங்கள் அப்படின்ட்டு இந்த போயமை அவர் ஃபினிஷ் பண்ணுறாரு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.